இன்னொரு முக்கியமான தொகுதியை பார்க்க போறோம். இது வடமண்டலத்தில் வரக்கூடிய விழுப்புரம் நாடாளுமன்ற மக்களவை தொகுதியை தான் அடுத்து பார்க்க போறோம். விழுப்புரம் நாடாளுமன்ற மக்களவை தொகுதியில கடந்த முறை உதயசூரியன்ல போட்டியிட்ட டாக்டர் ரவிக்குமார் இந்த முறை பானை சின்னத்தில் போட்டியிடுகிறார். பாக்யராஜ் அதிமுக வேட்பாளராக, பாமக இங்க களமிறங்குகிறது. முரளி சங்கர் போட்டியிடுகிறார் பாமக வேட்பாளராக. நாம் தமிழர் சார்பாக திரு களஞ்சியம் அவர்கள் போட்டியிடக்கூடிய இந்த தொகுதியில விசிகாவுக்கு டாக்டர் ரவிக்குமாருக்கு 40 முதல் 46% ஆதரவும், அதிமுக வேட்பாளருக்கு 36 முதல் 42% ஆதரவும், பாமகவுக்கு 10 முதல் 16% ஆதரவும், நாம் தமிழருக்கு 4 முதல் 7% ஆதரவையும் நம்ம பார்க்கின்றோம். விசிகா அஹெடா இருக்கிறத பார்க்கிறோம். டாக்டர் ரவிக்குமாருக்கு வெற்றி வாய்ப்பு இந்த தொகுதியில் நமக்கு தெரிகிறது. இங்கேயும் அதிமுக பாமக வாக்குப்பளவு முக்கியமான ஃபேக்டர் கண்டிப்பா இருக்கு. அண்ட் பாமகவுடைய கொஞ்சம் வாக்குகள் அதிமுகவுக்கு போகிறதையும் பார்க்கிறோம். அதை தாண்டி இது வந்து ரெட்டலை விசஸ் பானைன்னு வரும்போது ரெட்டலை வந்து நல்ல ரிசோர்ஸ்ஃபுல் சில பேர்லாம் இருந்து கட்சிக்காக ஒர்க் பண்றாங்கிறதையும் பார்க்கிறோம். ரெட்டலை டைட் ஃபைட் கொடுத்துட்டு தான் போயிட்டு இருக்காங்க. பட் வை we are able to call this seat in favor of DMK alliance வந்து ஓட்டு பாமக எவ்வளவு பானையில நின்னு இந்த முறை வந்து அவர் முந்திராரு. கடந்த முறை உதயசூரியன் ஃபேக்டர் அவருக்கு ஃபேவரா இருந்தது. இந்த முறை அவங்க பானையில நின்னு ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இங்க வந்து முக்கியமா வேட்பாளர்கள், கட்சிகள், அந்த பலம்லாம் இருக்கு. அப்படி இருக்கும்போது ரெட்டலையும் மாம்பழமும் கொஞ்சம் ஓட்டு இதாகும் போது பானைக்கு வந்து டிஎம்கே ஓட்டு எல்லாம் சேர்த்து தேர் சேலிங். ரைட். சோ விசிகா வேட்பாளர் ரவிக்குமார் அவர்கள் விழுப்புரத்துல வெற்றிக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதா இந்த தொகுதியை நம்ம கால் பண்ணுவோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.